பாத்தீங்களா, நான் சொல்ல நினைச்சு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அது அப்படியே நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா ஆந்திரால என்னம்மா, அமெரிக்கால என்ன கேட்டாங்க பாட்டு. என்ன சார் நீங்க டைம் இல்லையா? டைம் இருந்தா தானே அதான் நடக்கிறது. நீங்களும் தாய்லாந்து போறீங்க, நானும் இங்கிட்டு போறேன். ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்கோ, ஒரு அனிமன் போயிட்டு வந்துருவோம். என் உயிரின் மேலான ரத்தமான ரசிகர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை இனிய வேலையை உங்களை வாழ்த்துறேன். என்னுடைய இனிய சகோதரர் வினோத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். நான் ஏற்கனவே என்ன வயிறில் ஆக்கினவர் ஒரு 3.5 கோடி பேர் பார்க்க வச்சாரு, வெறும் போட்டோ ஸ்டில்லுக்காக. வேற யாரும் இல்லை, என்னுடைய ரொம்ப நெருங்கின தோழி வனிதா அவர்கள் பிக்கப் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கோம். அதன் சார்பாக இந்த படத்தை ஒரு பாத்தீங்களா, நான் சொல்ல நினைச்சு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அது அப்படியே நடக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா ஆந்திரால என்னம்மா, அமெரிக்கால என்ன கேட்டாங்க பாட்டு. என்ன சார் நீங்க டைம் இல்லையா? டைம் இருந்தா தானே அதான் நடக்கிறது. நீங்களும் தாய்லாந்து போறீங்க, நானும் இங்கிட்டு போறேன். ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிக்கோ, ஒரு அனிமன் போயிட்டு வந்துருவோம். இந்த ஆடியோல இருந்து ஐபிஎஸ் சொன்னா யார் தம்பி நடிக்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி வனிதா நடிக்கிறாருனால ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னையும் கூப்பிட்டாரு, நீங்களும் போலீஸ் ஆஃபீஸரா நடிகை. நான் வேணாம் தம்பி, போலீஸ்லாம் பார்த்து சலிச்சிட்டேன், மிலிட்ரி கேரக்டர் இருந்தா சொல்லு, அந்த மாதிரி கேப்டன்னா கொடுத்தம்பின்னா சரின்னு இருக்காரு. மற்றும் என்னுடைய இனிய நண்பர் விஜய் முரளி வந்து ரொம்ப நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். இன்னைக்கு சினிமாவில் நான் நிற்கிறேன்னா அவர் தான், அவர் பேஸ் மட்டும் அந்த அளவுக்கு என்னை வந்து நிறைய வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுத்து என்னை சினிமாவில் ஆர்வத்தை தூண்டினே அவர் தான். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது டாக்டர் தினகரன், அவர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். ரொம்ப திறமையான அற்புதமான டாக்டர். எனக்கு பல முறை வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்தாரு. கைரேசான டாக்டர் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இனிய நண்பர் சகோதரர் பேரரசுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். மற்றும் செல்வகுமார், நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். சவுந்தருக்கு என்னுடைய நெஞ்சார மனதார வாழ்த்து சொல்லணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு தூணா இருக்காரு. கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்குங்கிறத நம்பிக்கை இருக்கு. வினோத் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப போராடி முயற்சி பண்ணியிருக்காரு. நிறைய தடவை அவர் பாவம் தள்ளாடி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மனோஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. பார்க்கும்போது நல்லா இருக்கு. சாங்கு வந்து ரொம்ப பிரமாதமா நம்ம அண்ணன் சங்கர் கணேஷ் பாடியிருக்காரு. ஐயோங்கிறாரு படத்தை ஆரம்பிக்கும் போது பண்றாரு. எனக்கு பயந்துட்டு என்னடா இப்படி பேசுறாரு பாடுறாருன்னு. படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். வனிதாக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். ஏன்னா பிக்கப்ல பார்த்து இப்பதான் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். அவங்க அதோட போனதுதான் தாய்லாந்து போயிட்டாங்க, எங்கேயுமே பார்க்க முடியல. இப்போ பார்த்தோன்னே எனக்கு அவங்களுக்கு ஒரு 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 மேக்னெட். அடுத்தது பிக்கப் உடைய ஆடியோ கண்டிப்பா நீங்களாம் வரணும், ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன். வினோத் வந்து இது முடிச்சோடனே அடுத்த படம் ரிலீஸ் பண்ண தயாராக இருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள். என்னுடைய 2 கண்களை பத்திரிகையாளரும் தொலைக்காட்சிகளுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள் சொல்றேன். இந்த படத்தை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு எல்லாமல்ல இறைவனை வேண்டுறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய ராம் ஆனந்த் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம்.